நிகழ்தகவு. வயல்வெளியில் விறகு வெட்டி கொண்டிருந்த மனைவி, இரத்த வெள்ளத்தில் கிடந்த தாயை பார்த்து கதறி எழுத 10 வயது மகன், கண்ணிமைக்கும் நேரத்தில் மனைவியை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய கணவன். ஆக்ரோஷ இரத்த வெறிக்கு என்ன காரணம்? தப்பி ஓடிய கணவன் சிக்கினானா? விறகு வெட்டுறதுக்காக போன அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு வயல்வெளிக்கு போய் பார்த்திருக்கான் 10 வயசு மகன். அங்க உச்சி வெயில்ல கழுத்து கை கால்னு சரமாரியா வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடந்திருக்காங்க தாய் அனிதா. தாய் அந்த கோலத்துல பார்த்ததும் துடி துடிச்சு போன மகன் கத்தி கூச்சல் போட்டிருக்கான். வயல்வெளியில விறகு வெட்டிட்டு நிழலான இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருந்தவங்க சிறுவனோட அழுகை சத்தம் கேட்டு ஓடி வந்திருக்காங்க. அனிதா அரிவாளால வெட்டப்பட்டு சேலை ஃபுல்லா ரத்தம் சொட்டிட்டு இருந்ததை பார்த்து ஷாக் ஆனவங்க உடனே ஆம்புலன்ஸ்க்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. கையோட போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க அனிதாவை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வயல்வெளியில என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் அங்க இருந்தவங்க கிட்ட அனிதாவை யாரு இப்படி பண்ணது, அந்த நேரத்துல யார் யார் இங்க இருந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. வெயிலா இருந்ததுனால நாங்க நிழல்ல உட்கார்ந்துட்டு இருந்தோம் சார், அனிதாவை யார் இப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அனிதாவோட மகன் கிட்ட விசாரிச்சப்பவும் போலீஸ்க்கு எந்த துப்பும் கிடைக்கல. மயக்கத்துல இருந்த அனிதா கண் முழிச்சாதான் யார் அவங்கள அப்படி பண்ணது அப்படிங்கிற காரணம் தெரிய வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போலீஸ். 1 மணி நேரத்திற்கு பிறகு கண்ணு முழிச்ச அனிதா கிட்ட போலீஸ்காரங்க விசாரிச்சிருக்காங்க. என்னமா நடந்துச்சு, உங்களை யார் இப்படி வெட்டினதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போதான் அனிதாவை சரமாரியா வெட்டி போட்டது வேற யாரும் இல்ல, அவங்களோட கணவர் குமார் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. தஞ்சை கும்பகோணத்துல இருக்கிற சன்னங்குளம் தெருவை சேர்ந்த குமார் அனிதா தம்பதிக்கு 3 மகன்கள் இருக்காங்க. மது பழக்கத்துக்கு அடிமையான குமார் தினமும் குடிச்சிட்டு வந்து மனைவி அனிதாவையும் பிள்ளைங்களையும் அடிச்சு துன்புறுத்திருக்காரு. வேலை வெட்டிக்கு போகாம ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்த குமார் மனைவி கிட்ட குடிக்கிறதுக்கு பணம் கேட்டு தினமும் டார்ச்சர் பண்ணிருக்காரு. அதனால கடுப்பான மகன்கள் தந்தை குமாரை கண்டிச்சிருக்காங்க. ஓ, மகன்களை ஏத்தி விட்டு என்னையே அடிக்க வைக்க பிளான் போடுறியான்னு கேட்டு அனிதாவை முடிய பிடிச்சு வெறித்தனமா தாக்கியிருக்காரு. குமார் கிட்ட தினமும் நரக வேதனையை மட்டுமே அனுபவிச்சிருக்காங்க. குமார் பண்ண அத்தனை கொடுமையையும் பொறுத்து போன அனிதா ஒரு கட்டத்துல உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி கடந்த ஜனவரி மாசம் குப்பங்குளத்துல இருக்கிற தன்னோட அம்மா வீட்டுக்கு பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயிட்டாங்க. மனைவி மகன்கள் யாரும் இல்லாம சன்னங்குளத்துல தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு குமார். கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிச்சே அழிச்சிருக்காரு. போதை தலைக்கேறினதும் அனிதாவுக்கு கால் பண்ணி தன்னோட வாழணும், அப்படி இல்லைன்னா நீ சாகணும்னு சொல்லி தகாத வார்த்தைகளால பேசியிருக்காரு. போன்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தவரு நேரா மாமியார் வீட்டுக்கே போய் அடிக்கடி மனைவி கிட்ட தகராறுல ஈடுபட்டு அடிச்சிருக்காரு. என் மகளை என் கண்ணு முன்னாடியே அடிக்கிறியான்னு மருமகனை பிடிச்சு தள்ளி விட்டுருக்காரு அனிதாவோட அப்பா. அதனால ஆத்திரத்தோட உச்சிக்கு போன குமார் உங்க அப்பா அடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியான்னு சொல்லி அனிதா மேல கொலவெறியோட கிளம்பி போயிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு மதியம் 2 மணிக்கு வயல்வெளியில விறகு வெட்டிட்டு இருந்திருக்கிறாங்க அனிதா. அப்போ மனைவி அங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்த குமார், நான் திருந்திட்டேன், உன்னையும் பிள்ளைங்களையும் பாத்துக்கிறேன், வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்காரு. ஆனா குமாரோட பேச்ச கொஞ்சம் கூட நம்பாத அனிதா, என்னால உன் கூட வாழ முடியாது, இங்க இருந்து நீங்க கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதனால ஆத்திரம் அடைஞ்ச குமார் விறகு வெற்ற அருவாளால அனிதாவை கழுத்து கை கால்னு சரமாரியா வெட்டி போட்டிருக்காரு. அதுல நில குலைஞ்சு போனவங்க அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்திருக்காங்க. இப்போ அனிதாவுக்கு 26 தையல்கள் போட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. அனிதாவோட வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சு தலைமறைவா இருந்த குமாரை கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு வர்றாங்க போலீஸ். நிகழ்தகவு.